மகாபாரதத்துல போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் காந்தாரியும் கிருஷ்ணனுக்கு இது கொடுத்தடா சாபம். அப்ப கிருஷ்ணனும் சாவுற நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் எல்லாம் அழிஞ்சிடுச்சு. அந்த 100 பேரும் அழிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் படுத்துட்டு இருக்காராம், ஒரு ஆசுவாசமா படுத்துட்டு. ஆனா எல்லாரும் போனாங்க. ஆனா கிருஷ்ணரோட உத்தவன் அவன் காலை அமுக்கின்னு இருக்கான். படுத்துட்டு இருக்கும்போது 2 காலை பிடிச்சு பிடிச்சு விட்டுன்னு இருக்கான். அப்ப கிருஷ்ண பரமாத்மா கேக்குறாராம், ஏன்பா எல்லாம் போயிடுச்சு, நான் கூட அழிய போற, நீ ஏன்டா இன்னும் என் காலை பிடிச்சுன்னு இருக்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா, நான் தந்துடுறேன். உனக்கு மட்டும்தான்டா நான் ஒண்ணுமே செய்யலன்னு கேக்குறாரு. அப்போ இந்த உத்தவன், எனக்கு ஒண்ணும் வேணாயா, உன்னோட திருப்பாதங்கள், உன் காலை அமுக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது இல்லையா, அதுவே பேராத பேராட்கள் எனக்கு. எனக்கு எதுவும் வேணாயா, நீங்க சாகும்போது என்னைய கூட்டிட்டு போயிடுங்கய்யா அப்படின்னு. இல்லடா, என் விதி வேற, நான் சாபத்தால் அழிஞ்சது, என் குலமே அழிஞ்சிடுச்சு, நானும் போக போறேன்டா, நீ உனக்கு தேவையான உனக்கு மட்டும் கொடுக்காம விட்டுட்டு போக முடியாதுடா, கேளுடா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கெஞ்சனார் உத்தவன். அப்போ எனக்கு ஒண்ணு வேணாம், நிஜமா சொல்றியா? நான் இப்ப கடைசி முதல்ல எனக்கு கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் எனக்கு சக்தி, அதை கொண்டு நான் உனக்கு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நீ வேணாம் சொல்றப்பா, என்ன சொல்? வேணாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன என்ன உத்தவா? கிருஷ்ணா, நீ இந்த போரே நடத்தலைன்னா இவ்வளவு பெரிய கலவரம் வந்திருக்காது இல்ல? எதுக்காக கிருஷ்ணா நீ இந்த போரு? எவ்வளவு பேர் மக்கள் அழிஞ்சிட்டாங்க, உன் குலமும் அழிஞ்சுதே கிருஷ்ணா, இது உனக்கு தேவையா? தேவைதான். சரி, இது தேவைன்னு சொன்னீன்னா இன்னொரு கேள்வி கேட்கிறேன் கிருஷ்ணா. என்ன? நீ சூதாட்டத்தையாவது நிறுத்தி இருக்கலாம்ல, அந்த சூதாட்டத்தினால வந்தது தானே. அடுத்த கேள்வி கேட்க, இந்த கிருஷ்ணருக்கு ஒரு அறிவு. இதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு படிக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அப்போ இந்த கிருஷ்ணன் சொல்றாரு, உத்தவா, நம்ம துரியோதனனுக்கு பெரிய விவேகிடா, அவனுக்கு தெரியாது. அவனை போய், ஆமா அவனுக்கு விளையாட தெரியாது. சில பேரை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் இதை நட்டிடுவேன், இதை முடிச்சிடுவேன், எல்லாம் முடிச்சிட்டேன்னுவான். ஆனா ஒண்ணு தெரியாது அவனுக்கு. ஆனா இங்க இருந்து இவர் சொல்லுவாரு, எல்லாம் பாத்துட்டேன்ப்பா நான், ஆனா இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த மாதிரி அவனுக்கு எல்லாம் தெரிந்தாம நடிச்சானே தவிர அவனுக்கு சூதாட்டவோ விளையாடவோ உருட்டவோ கூட தெரியாது. அப்ப அவன் என்ன பண்ணான்? தாய் மாமனை வச்சுதான் ஆடினான். எனக்கு பதிலா தாய் மாமா ஆடட்டும். அப்போ தர்மரை கூப்பிட்டாங்க இல்ல, தர்மர் வந்தான் இல்ல, அவன் என்ன சொல்லியிருக்கணும்? அவனுக்கு தெரியாது விளையாட, தர்மனுக்கும் தெரியாது அது என்ன ஆட்டம் கூட ஒரு இழவு தெரியாது. ஆனா ஏன்டா உட்கார்ந்தா? நாங்க தானே. அப்போ உத்தவன் கேட்கிறான், அவன் கூப்பிடலன்னா என்னையா? நீ நான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா போற ஆள் தானே, போக வேண்டியதுதான். நான் அங்கதான்ப்பா இருந்தேன், அவன் என்ன கூப்பிடல. அப்புறம் அங்க ஒரு வார்த்தை சொல்றாராம் தர்மர், இது கிருஷ்ணனுக்கு தெரிய வேணாம், இந்த விளையாட்டை விளையாடுறது கிருஷ்ணனுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படா போறது? அவங்க மாமனை அவன் கூப்பிட்டா மாதிரி இவன் மாமனை இவன் கூப்பிட்டு உட்காந்து வச்சிருந்தா இந்த இடத்துக்கே இடம் இல்லை. அவன் கூப்பிடலன்னா கூட நீ போயிருக்கலாம் ஐயா. அடுத்தது இந்த உத்தவன், அவன் கூப்பிடலன்னா கூட அவன் அறியாதவன், கூப்பிட்டா என்ன, நீ போயிருந்தா நடந்திருக்காது இல்லையா? நான் அப்ப கூட வாசல்ல தாண்டா நின்னுட்டு இருந்தேன், ஒரு வார்த்தை கிருஷ்ணானா ஓடி போயிடலான்னு. அந்த பாவி என்னை கூப்பிடவே இல்லடா, கூப்பிடாத இடத்துக்கு நான் எப்படிடா போவேன்? அதே அவ துயில் உரிக்கும் போது கிருஷ்ணான்னு கை தூக்கினா நான் போய் சேர்ந்தேன்ப்பா. அப்ப என்னை கூப்பிடாத இறைவான்னு கையேந்தனாதானப்பா. அதுதான் ஐயா தஞ்சம் தஞ்சம் தலைவான்றாரு. அந்த உயிர் இறைவனோட டைரக்ட் ரிலே. வேற யாரையும் நீங்க நம்பாதீங்க, மனுஷங்களை நம்பாதீங்க. உடன் பிறந்தாகட்டும், யார் ஆகட்டுங்க, உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், எல்லாமே இந்த உயிர் இருந்ததான் எல்லாம். அப்போ நீ நீ சாக போறன்னு தெரிஞ்சிச்சு கிருஷ்ணா, நீயும் கிளம்புற, நீ சாகரன்ற டேட்டும் அந்த டைம் உனக்கு தெரியும்ல கிருஷ்ணா, உனக்கு தெரியும். நீ எத்தனையோ எல்லையோ தில்லுமுல்லாம் செஞ்சிருக்க கிருஷ்ணா. அந்த உத்தவ ஒரு அருமை வசனம். என்னடா நீ அந்த நேரத்துல என்ன ஒரு வில்லு மட்டும் அப்படி இருதயத்துல படுற மாதிரி ஒரு ஏத்திடு, நானும் காலடியிலேயே உண்மையான நண்பனுக்கும் அந்த
எப்படி சொல்லுவாங்க, ஆத்மாத்மான ஒரு உறவுக்கும் அது உத்தம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் கிடைக்கிறது கஷ்டம், உறவுகள் கிடைக்கிறது கஷ்டம். அது நாம் பெத்தே இருந்தா கூட, நாம பெத்த குழந்தைங்க கூட அப்படி இருக்குமா, நமக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எப்படியோ அதுல நான் நிறைய பிள்ளைகளை பார்த்திருக்கேன். நிறைய நிறைய குழந்தைங்க ஒரு தாய் தகப்பனே கூட மதிக்காத குழந்தைங்கள் எல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நாம பெத்து வளர்க்கறதுக்கும் பிரயோஜனம் இல்ல, வீட்டுல வந்த மருமகள் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜீவனுக்கு நம்மை செய்யறத விட, உன்னோட உயிருக்கு நீ ஆற்றலை தேடிட்டு தியானம் பண்ணிட்டு உனக்கு நீ சக்தி கேட்டுட்டு காலம் போற போக்கு முதல் பாயில் கிடவாமல் நோயில் வாடாமல் இறைவா நொந்து மனம் வாடாமல் உன்னை நினைத்த மாதிரி உறக்கத்திலே என்னை கூட்டி செல்வாய் அப்படின்னு கேட்கிறோம் பாருங்க. அது உத்தமம். யாரையும் நம்ம நம்ப வேண்டாம். நம்ம உடல் நல்லா இருக்கணும், நம்ம உயிர் ஆற்றலோட இருக்கணும். கிளம்புற நேரம் வந்தா கிளம்பு. பெத்த பிள்ளையும் நம்ப வேணாம், உடன் பிறந்தவர் நம்ப வேணாம், கணவனை நம்ப வேணாம். நம்ம உடல் நல்லா இருக்கணும், உயிர் ஆற்றலோட இருக்கணும். அதனால காற்றடித்த பை, இந்த பை என்ன, காயமே பொய்யடா காற்றடித்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண் பாண்டும் ஓடடா. சூப்பர். வெளுத்த நரம்பும் உளுத்த சதையும் பூட்டி வைத்த கூடடா. இந்த 3 வரி வாழ்க்கை முழுவதும் இது ஒண்ணுதான் நிஜம். வாழும் வாழ்க்கையில் இது ஒன்று மட்டும் நிஜம். அதனால தியானிங்கள். தியானம் வரவில்லை என்றாலும் மூச்சை மட்டும் கவனிங்க.